ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 69 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கக்காஷி வந்துட்டு நீ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த கென்ஜுட்ஸு ரிலீஸ் பண்ணுறங்கிறத கற்றுருப்பேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போய் நருட்டோவையும் ஷிகமாருவையும் எழுப்பி விடு. நருட்டோ கொஞ்சம் டிலைட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவான். கிட்டத்தட்ட அவனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் ஒரு மிஷின் அலாட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான மிஷின் சொல்லிட்டு சக்குரா கேட்பா. கக்காஷி வந்துட்டு அது உங்களோட ஃபஸ்ட்டு A ரேங்க் மிஷனாக இருக்க போகுது, லேண்ட் ஆஃப் வேவ்ஸில் நம்ம ஃபைட் பண்ண அளவுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுவார். இந்த இடத்துல சக்குரா ரொம்பவுமே ஆச்சரியப்படுவா. இந்த இடத்துல வில்லேஜ் இன் டிஸ்ட்ரெஸ் எ நியூ A ரேங்க்டு மிஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சக்குரா மெயினாக கேட்குற விஷயம் என்ன, இந்த மாதிரியான ஒரு பேட்டில் டைமில் இந்த மாதிரியான மிஷன்லாம் தேவையா அப்படிங்கிற விஷயத்த கேட்பா. மெயினாக பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்து அந்த சாண்ட் நிஞ்சாஸ் பின்னாடி போயிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கக்காஷி நோட் பண்ணியிருப்பாரு. காராவோட சக்ராவே வினோதமாக இருந்துச்சு. அவன் பின்னாடி போனால் கண்டிப்பாக சாஸ்கேக்கு ஆபத்துங்க மாதிரி தான் நினச்சிட்டு இப்போ நருட்டோ ஷிகமாரில் எழுப்பி விட்டா ஒரு 4-man ஸ்குவாடாக போய் அவனை காப்பாற்றிட்டு வந்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லுவார். இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி பேட்ரோல் இதில் படிச்சிருப்பியா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பாரு. ஆமா, அப்போ 4வது மெம்பரா நீங்க வர போறீங்களான்னு சொல்லி கேட்பா. கக்காஷி வந்துட்டு அதுக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட சமனிங் ஜுட்ஸு பண்ணுவாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாக்குன்னு வரும். பாத்தீங்கன்னா அது ஒரு டாக். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு இந்த பப்பியை வச்சு நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பா. இந்த இடத்துல அந்த பாக்குன்னு வந்துட்டு சக்குரா பக்கத்தால போய் இந்த மாதிரி கியூட் பப்பின்லாம் சொல்ற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லுவான். நான் கியூட்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லி சக்குரா வியர்டா ஃபீல் பண்ணுவா மனசுக்குள்ள. சக்குரா இதுக்கப்புறமா பதுங்கி போவா. நருட்டோவோட அந்த கென்ஜுட்ஸு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியும் விட்டுருவா. இதுக்கப்புறமா ஷிகமாரு பக்கத்தால போனா அவனோட புருவம் ஆடிட்டு இருக்கும். அப்ப நீ முதல்ல இருந்தே இப்படிதான் இருக்கியா, சும்மா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாக்குன் ஷிகமாருவோட காலை கடிச்சிடும். பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இதுக்கப்புறமா இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நான் இன்வால்வ் ஆக விரும்பல, அதனால தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாக்குனை பிடிச்சி கிள்றதும் கண்ணத்தை இழுக்கிறதுமா இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷிகமாருவோட கையை கடிக்கும். நருட்டோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்றதுக்கு பின்னாடி சவுண்ட் ஷினோபி ஒருத்தன் வருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காய் என்ட்ரி வெறித்தனமா இருக்கும். செம ஃபாஸ்டா வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மட்டும் இல்ல பவர்ஃபுல்னு சொல்லி அடிப்பாரு. கிட்டத்தட்ட அந்த செவரே உடஞ்சு போய் விழுகும். இதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு நான் உங்களோட மிஷினை அனௌன்ஸ் பண்றேன், இந்த ஹோல் வழியே முதல் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சாஸ்கேக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நருட்டோ கேட்பான். அதை நான் போற வழி சொல்றேன்னு சொல்லி சக்குரா நருட்டோவை தூக்கிட்டு போயிடுவா. இதுக்கப்புறமா ஷிகமாரு வந்து லேசியா தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். டேய், இந்த மிஷின் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்னோட பாச தொடர்க்கு அளவு பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதோட பாதத்தை சொல்லும். அதுல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஷிகமாரு கேட்பான். அது சாஃப்டா இருக்குண்டா, சாஃப்டா அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரன்னே தெரியாத மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஷிகமாரு முழிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா பாக்குன்னு வந்துட்டு சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட கையை கடிச்சு அப்படியே எடுத்துட்டு போயிடும். இவனால இதெல்லாம் தனியாக செய்ய முடியும்னு நினைக்கிற கக்காஷி அப்படின்னு சொல்லி காய் கேட்பாரு. பாக்குன்னு அவங்களோட தானே இருக்கான், அவன் இவங்களை பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல ஷீனோ ஒளிஞ்சிருந்து அதை ஒட்டு கேட்டு இருப்பான். அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு டிசப்பியர் ஆவான். இதுக்கப்புறமா ஹொக்காகே அப்புறம் ஒரோச்சிமாருவோட பேட்டில் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட வெளியே அன்பு பிளாக் ஆப்ஸ் வந்துட்டு இந்த பேரியரை வந்து வெளியேந்து உடைக்க முடியாது, உள்ள இருக்கிற ஹொக்காகே நினைச்சா யாராவது ஒருத்தரை தட்டி விட்டா கூட போதும், டோட்டல் பேரியரே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நோட் பண்ண அந்த 4 சவுண்ட் நிஞ்சாஸ்மே பாத்தீங்கன்னா இன்சைடுமே பேரியர் கிரியேட் பண்ணிடுவாங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்குங்க மாதிரி தான் ஹொக்காகே திங்க் பண்ணுவார். இதுக்கப்புறம் பேட்டிலுக்கு ரெடி அப்படின்ட்டு ஒரோச்சிமாரு நிற்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹொக்காகே வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்தில் உன்னால எதுவும் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிஞ்சா ஆர்ட் டைல் ஷுரிக்கன் அப்படிங்கிற டெக்னிக்கை பண்ணுவாரு. இந்த பில்டிங்ல இருக்க ஓடெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா மேல எந்திரிச்சு ஷுரிக்கன் மைய போய் அட்டாக் பண்ணு ஒரோச்சிமாருவை. இதெல்லாம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக் அப்படிங்கிற அவனோட ஜுட்ஸோ பண்ணுவான். இந்த இடத்துல டோட்டலாவே ஹொக்காகே டிஃபீட் ஆயிட்டான்னு சிரிப்பான். வயசாயிட்டாலே இவ்வளவு கேவலமா தான் போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா நிஞ்சா ஆர்ட் கிரேட் மட் ரிவர் அப்படிங்கிற ஜுட்ஸு போடுவாரு. பாத்தீங்கன்னா தண்ணியோட்ட அப்படியே ஒரோச்சிமாரு எழுத்துட்டு போகும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுவும் ஈஸி தான், இவ்வளவுதான் உங்களால முடியுமான்ட்டு சிரிப்பான் ஒரோச்சிமாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எர்த் டிராகன் ஜுட்ஸு பண்ணுவாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மட்டே பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் டைப்ல வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கே பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு பயப்பான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபயர் டிராகன் ஜுட்ஸு பண்ணுவாரு. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அள்ளு கிளம்பிரும். கிட்டத்தட்ட ஒரோச்சிமாருவை தவிர்த்து வேற எவனா இருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல செத்துருப்பான். ஒரோச்சிமாருமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அவனால இந்த ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கி இருக்க முடியாது. அதனாலே பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான வேலையை பார்ப்பான். கிட்டத்தட்ட உங்க ஸ்டூடெண்ட் இவ்வளவுதான் இட போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, எப்படி இருந்தாலும் ஒருத்தரோட ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கிற அளவுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தா அவன் பார்க்குற கியூட்டா தான் தெரியும் இல்லையா சர்டோ பிசன்சி அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா நிஞ்சா அகாடமியில் காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க
டீச்சர்ஸ் எல்லாருமே. இந்த இடத்துல அந்த விஷயத்தை தான் கோனஹாமரு யோசிச்சு பார்ப்பான். காலையிலேருந்து இப்போ வரைக்குமே எல்லா விஷயங்களுமே ஸ்ட்ரேஞ்சாக தான் நடந்துட்டு இருக்கு. அரேனாலேருந்து புகை வந்ததுலேருந்து இந்த ஈஸ்ட் சைட்லேருந்து வந்த டிஸ்டர்பன்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து உடஞ்சி போயிடும் நோய்கியோடது. அது பிராண்ட் நியூ கலர் உன்னோடலாம் எனக்கு வேணாம்னு சொல்லி ஊடான் கூட சத்தம் போட்டு இருப்பா. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கோனஹாமரு சன்னை நோட் பண்ணுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சன்னை சுற்றி ரெயின்போ இருக்கும். இது அந்த ரெயின்போ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா காபுட்டோ சைட் காட்டுவாங்க. காபுட்டோ வந்துட்டு அந்த பசங்கள்லாம் சாஸ்கேவை காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க, அவங்கள போய் தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். கிட்டத்தட்ட அந்த சின்ன பசங்களா பொடியனுங்களா அப்படின்ட்டு கலாய்ப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காபுட்டோ வந்துட்டு அவனோட இன்ஃபோ கார்டை எடுத்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா அந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த பக்கத்தில் இருக்க சவுண்ட் நிஞ்சா கேட்டுருப்பான். இந்த பொடின்னு போய் இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் நிஞ்சா சொல்லுவான். இந்த இடத்துல காபுட்டோ வந்துட்டு இங்கே பாரு எனிமியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினா நீ செத்து போயிடுவ அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதுக்கப்புறமா சாஸ்கே பார்த்தீங்கன்னா காராவை சேஸ் பண்ணி போயிட்டே தான் இருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷனுக்காக சாண்டை யூஸ் பண்ணிலாம் டைரக்ஷன் கண்டுபிடிச்சு போவான். இதுக்கப்புறமா நம்ம ஊரில் எப்படி ஸ்டாஃப்ஸுக்குன்னு தனி ரூம் இருக்கு, ஸ்டாஃப் ரூம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஆஃபீஸில் இந்த மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்க நம்ம வில்லேஜுக்குள்ள எல்லா எனிமீஸுமே. இந்த விஷயத்தெல்லாம் குழந்தைக்கு பயப்படாத மாதிரி நம்ம கன்வே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எருக்கா வந்துட்டு சொல்கிற மெயினான விஷயம் என்னன்னா எப்படி எவாக்குவேட் பண்ணுறதுன்னு லெசன்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி எவாக்குவேஷன் ட்ரில் வந்து பண்ணுறதா சொல்லி அவங்கள எப்படியாவது இங்கேருந்து எவாக்குவேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹொக்காகே வெர்சஸ் ஒரோச்சிமாரு பேட்டில் சைட் காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு வந்துட்டு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நிறுத்திக்கலாம், சீரியஸாக ஃபைட் பண்ணலாம், ஏன்னா இது ஒன்றும் அகாடமி கிளாஸில் நடக்கிற ட்ரைனிங்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹொக்காகே வந்து அவரோட ஹொக்காகே கிளாத்தை கழட்டி வீசிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு வந்துட்டு அவனோட காசேகாகே ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி வீசிடுவான். இதுக்கப்புறமா பேட்லே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அவங்களோட சக்கராவே பார்த்தீங்கன்னா வெளியே கேன்பு பிளாக் ஆப்ஸ் வரைக்கும் அவங்களோட உடம்புக்குள்ள அதை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு காகே லெவல் ஃபைட்டுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹொக்காகே வந்துட்டு அவரோட ஷுரிக்கன் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு வந்து யூஸ் பண்ணுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷுரிக்கன்ஸ் போகும். இந்த இடத்துல சமனிங் ஜுட்ஸு ரீஅனிமேஷன்ங்கிற ஜுட்ஸு வந்து ஒரோச்சிமாரு பண்ணுவான். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹொக்காகே செகண்ட் ஹொக்காகே வருவாங்க. கிட்டத்தட்ட தேர்டு ரீஅனிமேட் ஆக போகிற பர்சனை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டுனாவது நிறுத்தி ஆகணும், இல்லைன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனைன்ட்டு பார்த்தீங்கன்னா சருட்டோபி வந்துட்டு டோட்டலாகவே அதை ஸ்டாப் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான் ஒரோச்சிமாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சருட்டோபி வந்துட்டு சொல்கிற மெயினான விஷயம்னா கிட்டத்தட்ட நல்ல வேளை நான் அந்த மூணாவது ஒன்று ஸ்டாப் பண்ணிட்டேன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் இந்த 2 பேர் வரதே நமக்கு ரொம்பவுமே டஃபாக தான் இருக்க போகுது அப்படின்னு அவரோட மனசில் நினைப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்பு பிளாக் ஆப்ஸே பயப்படுவாங்க, என்ன இவங்களை சமன் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹொக்காகேவோட உருவத்தை காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க சருட்டோபி சென்சேன்ட்டு பயங்கரமாக சிரிப்பான் ஒரோச்சிமாரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிஞ்சா அகாடமியில் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொய்கில ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு இருப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊடான் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடியே பெட்டராக தான் இருந்துச்சு இந்த ட்ரில்லுக்கு அப்படின்ட்டுலாம் இருப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோனஹாமரு வந்து எதுவுமே பேச மாட்டான். கிட்டத்தட்ட எருக்கா வந்து இங்கே நில்லுங்க எல்லாம் லைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் கெட்டதாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மனசில் உறுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை சுற்றி இருக்க ரெயின்போவை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயம் தான் நான் ரொம்பவுமே உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃபிளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோனஹாமரு இதே மாதிரி வந்து ஒரு ரெயின்போவை பார்த்துருப்பான் சூரியனை சுற்றி. கிட்டத்தட்ட அதை பார்த்துட்டு இது என்னதுன்னு சொல்லி கேட்பான். இது வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது என்ன விஷயத்தனா ஸ்னேக்ஸை சிம்பிளைஸ் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்துச்சுனாவே ஒரு ஈவிலான விஷயம் நம்ம வில்லேஜ்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவ்வளோ அழகான பொருள் வந்தால் ஈவில் வந்ததா அர்த்தமா, பொய் சொல்லாத ஓல்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கோனஹாமரு திட்டுவான். இதுக்கப்புறமா பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா கோனஹாமரு இந்த ரெயின்போலாம் ஸ்னேக்ஸை தானே சிம்பிளைஸ் பண்ணுன்னு சொன்னாரு, இந்த வேர்ல்டில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா சருட்டோபியோட பேட்டில் ஃபீல்டை காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹொக்காகே இருந்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. செகண்ட் ஹொக்காகே இருந்துட்டு உனக்கு ரொம்ப வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. இந்த இடத்துல ஹொக்காகே இருந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை மாதிரியான கிரேட் பிரதர்ஸோட இப்படி ஒரு ஃபைட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயப்படுவார். கிட்டத்தட்ட நீங்களே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு லார்ட் ஃபர்ஸ்ட் லார்ட் செகண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹொக்காகே செகண்ட் ஹொக்காகேன்னு சொல்லுவார். இதை கேட்குற ஆன்பு பிளாக் ஆப்ஸில் மெயின் மெம்பருக்கு வந்து தெரியும் இவங்க யாருன்னு, பட் ஆனால் சைடில் இருக்கவங்களுக்கு தெரியாது இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேர் தான் இந்த டோட்டல் கோனஹா வில்லேஜவே வந்து பில்ட் பண்ணது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இந்த இடத்துல செகண்ட் ஹொக்காகே வந்துட்டு ரீஅனிமேஷனா இது அந்த பின்னாடி தான் பண்ணியிருப்போம் போல இருக்கே, ஆனால் இது ஃபர்பிடன் ஜுட்ஸு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஹொக்காகே வந்துட்டு சொல்கிற விஷயம்னா அப்போ நம்ம 2 பேரும் அவங்க கூட ஃபைட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தேர்ட் ஹொக்காகேவை பார்த்து சொல்லுவாங்க. வயசானவங்கள கொஞ்சம் பேச்சை நிறுத்திட்டு செயல் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாரு அவனோட குணாயை எடுப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு வினோதமான பேப்பரை கட்டி வச்சிருப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து சாஸ்கே பின்னாடி சேஸ் பண்ணி போவாங்கல்ல அந்த டீமே, இந்த இடத்துல சக்குரா டோட்டல் ஸ்டோரியே சொல்லி முடிச்சிருப்பா போல இருக்கு. ஓ அப்படியே விஷயம், சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு நருட்டோ போவான். இந்த இடத்துல நருட்டோ மெயினாக சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பொறுமையை இழந்துட்டான் போல இருக்கு சாஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு வருவான். சிக்கமா வந்துட்டு இதில் ஏன்டா என்ன இழுக்கிறீங்க, இது ஒரு மோசமான விஷயம்டா அப்படின்ட்டு செம்ம
டென்ஷன் ஆகிட்டு இருப்பான், ஏன்னா சோம்பேறி பயலாச்சு. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு இதில் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இது கக்காஷி சென்சேவோட ஆர்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவாங்க. இந்த இடத்துல பாக்குன்னு மோப்பம் முடிச்சுட்டு இந்த வழி அப்படின்னு சொல்லி வழிகாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சவுண்ட் ஷினோபிஸ் இருப்பாங்க. அதில் ஒரு சவுண்ட் ஷினோபி கிட்ட பார்த்தீங்கன்னா குறிப்பாக நருட்டோவோட அந்த இன்ஃபோ கார்டு இருக்கும். இந்த பொடியை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி செம ரேஜோட இருப்பான் அவன். கிட்டத்தட்ட இந்த இடத்துல டோட்டலாகவே அவங்கள தேடுறதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. கிட்டத்தட்ட தேர்ட் ஹோக்காகேவோட நிலைமை நினைக்கும் போது தான் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹோக்காகே கூட ஃபைட் பண்ணணும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டெத்தை வந்து அசிங்கப்படுத்துறமான விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு செஞ்சிருப்பான். ஏன்னா இந்த கொனஹா வில்லேஜை கிரியேட் பண்ணதே இவங்க தான். இப்போ இந்த வில்லேஜ் டோட்டலாக கிரஷ் பண்றதுக்கு இவங்களை கூப்பிட்டு இருந்தானா இது ரொம்பவே மோசமாக தானே முடிய போகுது அப்படிங்கிற விஷயத்த தான் திங்க் பண்ணியிருப்பாரு. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒன் சமன் ஆகாமல் இருந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்ட தேர்ட் ஒன் மட்டும் சமன் ஆயிருந்துச்சுன்னா ஃபோர்த் ஹோக்காகே வந்திருப்பாரு. அவரு இவங்களை விட ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆளு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பேட்டில் வந்து ரொம்பவுமே குயிக்காக முடிஞ்சிருக்கும். என்ன ரீசன்னா அந்த ஃபோர்த் ஹோக்காகே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆளு. வெயிட் பண்ணி பார்ப்போம் தேர்ட் ஹோக்காகே எப்படிதான் அவங்களோட கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சாரா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து இந்த சவுண்ட் ஷினோபிஸ் கிட்ட இருந்தாலும் தப்பிச்சு போய் சாஸ்கேவை காப்பாத்தினானா இல்லை வேற ஏதாவது பெரிய பிரச்சனைகள் மாட்டினானாங்கிறதையும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいなこの